முக்கியமான ஒரு விருந்தாளியை நம்ம கூப்பிட போறோம். யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும், வாஞ்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2020 எல்லாரோட வாயில இருந்தும் அந்த வார்த்தை, அந்த பெயர் நமக்கு வந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். சோ அது இல்லைன்னா நமக்கு இந்த 2020க்கு கண்டென்ட்டே கிடைச்சிருக்காது. ஓகே, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் கொரோனா. போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும், நோயாளிகளுடன் அல்ல. அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க உதவும் மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போலீஸ் போன்றோரை மதிப்புடன் நடத்துங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த செய்திகளை பாதுகாப்போம். இதனால் இந்த தேசம் கொரோனாவை வெற்றி கொள்ளும். மேலும் விவரங்களுக்கு மாநில இருக்கைகள் 104 அல்லது மத்திய எண்கள் 102 ஓகே. இப்ப நம்ம மத்தியில யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா கொரோனா வந்திருக்காங்க. நம்ம இப்ப கொரோனா தான் இன்டர்வியூ பண்றோம். இல்ல கரெக்டா கட்டலாமா கொரோனாக்கு? ஓகே மிஸ்டர் கொரோனா, நீங்க உங்களை வெல்கம் பண்றதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பெயர் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நீங்க உங்க வாயில கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். கொரோனா சரி கொரோனா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு தமிழ் புரியுது, பட் பேச வருமான்னு தெரியல. உங்களுக்கு தமிழ் பேச வருமா? வரும். எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சோ நீங்க தமிழ்ல பேசுனீங்க அப்படின்னா எங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தமிழ்ல பேசுறீங்களா கொரோனா? கண்டிப்பா பேசுறேன். ஓகே, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? I am coming from China. ஓ, சீனால இருந்து வந்திருக்கீங்களா கொரோனா? ஓகே ஓகே ஓகே. உங்க பேர் கொரோனா, சீனால இருந்து வந்திருக்கீங்க. என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக எங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா? எதுக்காக நான் வந்திருக்கேன்னா, முக்கியமா தமிழ்நாட்டுல எல்லா ஜனங்களோட பாவம் பெருகிடுச்சுன்னு எனக்கு 7ஆம் அறிவுல சொல்லுச்சு. ஓகே, அதங்காட்டி நான் இங்க எல்லாத்தையும் காவு வாங்க வந்திருக்கேன். ஐயோ, காவு வாங்க வந்திருக்கீங்களா? அப்ப எல்லாரோட உயிர் எடுக்க வந்திருக்கீங்களா? ஐயோ கொரோனா, சரி எப்படி உயிர் எடுப்பீங்க? இதோ இப்ப உங்களுக்கு சொல்றேன். அங்க ஒருத்தர் வரா பாருங்க. அவன் என்ன பண்றான்? அவன் பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கான். பப்ஜி. அவன் பண்ண முதல் தப்பு அந்த பப்ஜி விளையாடுறதுதான். அவனோட நிலைமையை மட்டும் இப்ப என்னன்னு பார்க்க போறேன். ஐயோ, Cheer up! I can help you fix it. I like you. Choo choo! All aboard! Next stop, the safe zone. ஓ கொரோனா, அப்ப நீங்க பப்ஜி விளையாண்டா செல்லுக்கு அடிமையா இருந்தா நீங்க காவு வாங்கிருவீங்க இல்லையா? ஓ, நீங்க காவு வாங்கிருவீங்க. ஓகே சரி கொரோனா, அப்ப வேற என்னெல்லாம் பண்ணா நீங்க காவு வாங்குவீங்க? வேற எதுக்காகலாம் நீங்க வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? எல்லாத்தையும் காவு வாங்கத்தான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் காவு வாங்க வந்திருக்கீங்களா? எல்லாத்தையும். ஐயோ, எல்லாத்தையும் காவு வாங்க வந்திருக்கீங்களா? ஐயோ, சரி அடுத்து வேற யார காவு வாங்க போறீங்க? அதோ அங்க ஒருத்தன் வரான் பாருங்க. ஆமா, அவனே நான் காவு வாங்க போறேன். ஐயோ அப்படியா? அவன் பண்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. அப்படியாமா? சரிங்க சரி சொல்லுவோம். யார் இந்நேரத்துக்கு? அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிட்டு. சரி சரி சரி, நீ சொல்லுங்க. அவனோட நிலைமையை மட்டும் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. I like you. You get down, boys. ஓ கொரோனா, நீ அப்போ செல்லுக்கு அடிமையா இருக்கிறவன காவு வாங்கிடுற, இல்ல ஒரு கள்ள தொடர்போ இல்ல வீட்டுல பெத்தவங்களுக்கு கீழ்படியிலனா கூட நீ காவு வாங்கிடுற. ஆமா, வேற என்னெல்லாம் பண்ண நீ காவு வாங்குவ? அதோ அங்க ஒருத்த வரான் பாரு. அவனையும் நான் காவு வாங்க போறேன். ஐயோ சரி
இவனா நம்ம நாட்டுக்கு தேவையா? சந்தோஷமா இருக்கு. குடிகார. ஏய், நான் 4 கால நடப்பேன். அவனோட நிலைமைய மட்டும் பாரு. ஆ. இது என்ன பச்சை கலர்ல இருக்கு? குருணாவா? எஸ், யோ, ஐ லைக் யூ. Three wicket down, boys. ஐயோ பாத்துக்கோங்க, ஒருவேளை நம்மளும் இந்த காரியத்துல ஏதாவது இருந்தா கொரோனா நம்மள காவு வாங்கிரும் நினைக்கிறேன். ஓகே கொரோனா, நீ கிட்டத்தட்ட குடியாரன காவு வாங்கிடுற, இல்ல தகாத உறவோ இல்ல காதல் பண்ணாலோ காவு வாங்கிடுற, அப்படி இல்ல அப்படின்னா வீட்டுக்கு கீழ்ப்படியாம செல்போனுக்கு அடிமையா இருந்தா காவு வாங்கிடுற. ஆமா, வேற யாரெல்லாம் காவு வாங்குவா? இந்த தப்பு பண்றவன் மட்டும் நான் காவு வாங்க மாட்டேன். பாவம் செய்யற எல்லாத்தையும் நான் காவு வாங்குவேன். ஐயோ அப்படியா? வேற ஆமா. யாரெல்லாம் இப்ப காவு வாங்க போற? அதோ அங்க ஒருத்த வரான் பாரு, ஆமா, அவனையும் நான் காவு வாங்க போறேன். வாதை உந்தன் கூடாரத்தில் அழுகாது வருது. இப்ப நீ அவனோட அவனோட நிலைமை என்ன மட்டும் பார்க்க போறீங்க. ஐயோ, அப்படியா? சரி. உள்ளாப்பு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. எல்லாத்தையும் காவு வாங்கினேன், ஆனா உன்னை மட்டும் என்னால காவு வாங்க முடியல. உன்கிட்ட என்ன இருக்கு? நீ யாரு? என்ன நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து கழுவப்பட்டிருக்கேன். எல்லாத்தோட ரத்தத்துக்குள்ள போகலாம், ஆனா என் ரத்தத்துக்குள்ள நீ போகலாம். ஏன்னா ஏன் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நோய்களையும் சுத்தி இருக்கும். சோ அப்பாலே